ஸோ இந்த கொஷனில் வந்து நம்மளோட ப்ரீவியஸ் கொஷனில் வந்து 5 நம்பர்ஸ் இன்புட் வாங்குன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம தான் நம்பர் ஆஃப் இன்புட்ஸே வாங்க போகிறோம், எவ்வளோ அப்படின்றதே நம்ம தான் வாங்க போகிறோம். ஸோ வாங்கிட்டு அதை வந்து அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த நம்ம வாங்கின இன்புட்ஸில் ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் வந்து நம்ம வாங்க போகிறோம். ஸோ கானையோ எஸ்டிடியோ கானையோ வாய்ட் மெயின் போட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு இதில் 2 விஷயம் தெரியணும். ஃபஸ்ட்டு எத்தனை எலிமெண்ட்ஸ், ஏன்னா n நம்பர்ஸ் தான் நம்ம வாங்க போகிறோம். ஸோ எத்தனை எலிமெண்ட்ஸ் நம்ம வாங்க போகிறோம் அண்ட் அது என்னென்ன எலிமெண்ட்ஸு நமக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு என்டர் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் அந்த எலிமெண்ட்ஸை வந்து நம்ம வாங்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பிரிண்டஃபில் வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் போட்டு ஸ்கேன்எஃபில் n அப்படின்னு வாங்கிக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்தது என்டர் தி பர்சன்டேஜ் டி எலிமெண்ட்ஸ், அதாவது இங்கே வந்து கமா போட்டு n போடுறோம். அதாவது இங்கே நம்ம n வந்து இங்கே 5ன்னு இப்போ சேவ் ஆகிருக்குன்னா ஸோ பிரிண்ட் ஆகும்போது என்டர் தி 5 எலிமெண்ட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ நான் 5 எலிமெண்ட் நான் அடிப்பேன், 1 2 3 4 5 இல்லை 10 20 30 40 50 அப்படின்னு 10 எலிமெண்ட் அடிப்பேன், 5 எலிமெண்ட் அடிப்பேன். ஸோ இப்போ வந்து ஃபார் லூப் போட்டுட்டு அது உள்ளே தான் நம்ம ஸ்கேன்எஃப் வாங்கணும். அரே யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையுமே ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை அப்படியே ஸ்கேன்எஃபில் வாங்கிடணும். அதாவது எந்தெந்த எலிமெண்ட்ஸ்ன்னு வாங்குகிறோமோ அந்த இடத்துல ஃபார் லூப் போட்டு தான் அது உள்ள ஸ்கேன்எஃப் போட்டு வாங்கணும். ஸோ அடுத்து இது வந்து இது வரையும் நம்ம வாங்குறது யூசர்ட்டு வந்து வாங்குகிற கான்செப்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபார் லூப்போட கண்டிஷன் இது தான். இது இப்போது ஒரு அரேன்னு நான் எடுத்துக்கிறேன்னா, இப்போ நான் ஒரு அரேயில் 1 2 3 4 5 அப்படின்னு 5 எலிமெண்ட் வச்சுருக்கேன்னா இது வந்து என்னோடய 0th எலிமெண்ட், இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இது என்னோடய செகண்ட் எலிமெண்ட், இது என்னோடய தேர்ட் எலிமெண்ட், இது என்னோடய ஃபோர்த் எலிமெண்ட். ஓகே. ஸோ அரேஸில் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகாது, 0th எலிமெண்ட், அதாவது 1ஓட பொசிஷன் இந்த இடத்துல 0, 2ஓட பொசிஷன் 1. ஓகே. ஸோ அதனால தான் நம்ம வழக்கமாக ஃபார் லூப் போடுறப்ப என்ன போடுவோம், i = 0 i less than nன்னு போடுவோம். ஆனால் அரேஸ் யூஸ் பண்ணுற இடத்துல n-1னா தி லாஸ்ட் எலிமெண்ட்டை அது போய் ஆக்சஸ் பண்ணும். ஓகே. i++ அண்ட் இந்த இடத்துல வந்து அதே மாதிரி கண்டிஷன் தான். இங்கே வந்து ஜே வச்சு போடுறோம். ஸோ j = i+1 j less than n j++. ஸோ அரே ஆஃப் i greater than அரே ஆஃப் j. ஸோ இதில் யூஸ் பண்ணுற இந்த லாஸ்ட் எலிமெண்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த எலிமெண்ட் இஸ் கிரேட்டர் தேன் இந்த jth எலிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். ஸோ இது வந்து சார்ட்டிங்கில் நம்ம படிச்சிருப்போம். ஒரு டெம்பரரி வேரியபிள்னு ஒன்று தனியாக எடுத்துப்போம். ஸோ அந்த டெம்பரரி வேரியபிள் ஈக்குவல் டு அரே, அதாவது இது எப்படின்னா நம்ம சார்ட்டிங்கில் எப்படி படிச்சிருப்போம்னா temp = x, x = y, y = temp. இதுதான் சார்ட்டிங்கோட சிம்பிளான கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷனையே எக்ஸுக்கு பதிலாக அரே ஆஃப் i, ஒய்க்கு பதிலாக அரே ஆஃப் ஜேன்னு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இந்த இடத்துல இப்போ நம்ம அசெண்டிங்கான இதை எடுத்துக்கிறோம். ஸோ printf வந்து நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர்னு போட்டு அரே ஆஃப் i போட்டோம்னா அது எல்லாமே பிரிண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து அசெண்டிங் ஆர்டருக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ டிசெண்டிங் ஆர்டருக்கும் இதே கண்டிஷன் தான், ஒரே ஒரு கண்டிஷன் தான் மாறும். அசெண்டிங்க்கு வந்து அரே ஆஃப் i should be greater than அரே ஆஃப் j, டிசெண்டிங்க்கு அரே ஆஃப் i should be lesser than அரே ஆஃப் j. இது எல்லா கண்டிஷன்ஸ் ஃபார் லூப் கண்டிஷன் எல்லாமே சேம் தான். இங்கேயும் டெம்பரரி வேரியபிள் = x, x = y, y = temp. ஸோ இப்படி தான் வந்து, ஸோ இங்கே வந்து i less than j for descending, for ascending i should be greater than j. ஓகேவா. ஸோ இப்போது அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ஃபுல்லாக printf பண்ணி டிசெண்டிங் ஆர்டரில் printf பண்ணி முடிச்சிடும். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோன்றப்போ நான் சொன்ன மாதிரி அரேஸில் என்னலேருந்து ஆரம்பிக்குன்னு சொல்லியிருந்தேன், 0லேருந்து தான் இதோட பொசிஷன் 0. ஸோ தட் வில் பி தி லீஸ்ட் நம்பர் இல்லையா. ஸோ இங்கே வந்து லீஸ்ட் நம்பர் வில் பி அரே ஆஃப் 0 அண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் வில் பி அரே ஆஃப் n-1. ஸோ இப்போது நமக்கு இங்கே இருக்கிறதுலே பெரிய நம்பர் வந்து 5. ஸோ 5 வந்து 4th பொசிஷன், அதாவது n-1th பொசிஷனில் இருக்குது. ஸோ அதனால் n-1 அரே ஆஃப் n-1, ஸ்மாலஸ்ட் அரே ஆஃப் 0, கிரேட்டஸ்ட்டு அரே ஆஃப் n-1.